சென்னை மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டத்தின் போது மின் வயர்களில் தீப்பொறி எழுந்ததால் சோதனை ஓட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டத்தின் போது மின் வயர்களில் தீப்பொறி எழுந்ததால் சோதனை ஓட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற இருந்த மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மின்சார கம்பிகளில் சேதம் ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோமசுந்தரம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தற்போது சென்னை அடுத்த பூந்தமல்லி போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் 90% கட்டுமான பணிகள் முடிந்துள்ளது. இதன் காரணமாக போரூர் வரையிலான, அதாவது 9 கிலோமீட்டர் வழித்தடத்தில் வருகின்ற டிசம்பர் மாதம், அதாவது இந்த ஆண்டு வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பூந்தமல்லி போரூர் இடையிலான வழித்தடத்தில் இன்று சோதனை ஓட்டமானது நடத்த மெட்ரோ அதிகாரிகள் முடிவு செய்திருந்தனர். இதன் காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டமானது நடைபெற இருந்தது. இந்த சோதனை ஓட்டத்தின் போது 90 கிலோமீட்டரில் செல்ல வேண்டிய ரயில் தற்போது 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஆளில்லாமல் செல்லக்கூடிய வகையில் இந்த சோதனை ஓட்டமானது நடைபெற இருந்தது. இந்த நிலையில் மெட்ரோ ரயில் செல்லவிருக்கும் தண்டவாளத்தில் எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டு வெடித்ததால் வயர்கள் ஆங்காங்கே கட்டாயி பழுதடைந்தக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் மெட்ரோ பாலத்தில் செல்லக்கூடிய மின்சாரங்கள் ஒயர்கள் அருந்து கிடப்பதால் தற்போது இந்த சோதனை ஓட்டமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தீப்பொறி பறக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இதன் காரணமாக மெட்ரோ அதிகாரிகள் இன்று நடக்கவிருந்த சோதனை ஓட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சோமசுந்தரம்.